நீங்க மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பெண்குயின் தனியா நடந்து போற வீடியோ பார்த்திருப்பீங்க. கடைசி 2-3 நாள் இன்டர்நெட்ல இதுதான் ட்ரெண்டிங். இது 2007 அப்போ என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியில கேப்சர் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. சோ கதை என்னன்னா, இந்த டாக்குமெண்ட்ரியோட டைரக்டரான வெர்னர் ஹெர்சாக் ஒரு பெண்குயினை நோட் பண்றாரு. அந்த பெண்குயின் வந்துட்டு அதோட கூட்டத்துல இருந்து பிரிஞ்சு தனியா ஒரு மவுண்டனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது எதனால அப்படி பண்ணுது அப்படிங்கறதுக்கான ரீசன் வந்துட்டு எக்ஸாக்ட்டா யாருக்குமே தெரியல. சோ தட் பீப்பிள் வந்துட்டு அவங்களுக்கு தோன்ற எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பெண்குயின் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது, இவன் வந்துட்டு என்லைன்மென்ட் அடைஞ்சிட்டான், அவங்க கூட்டத்தை எல்லாம் விட்டுட்டு பீஸ் சூஸ் பண்றான், மேட்ரிக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகறா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் என்ன திங்க் பண்றேன்னா, நிறைய பேர் இந்த பெண்குயின்குள்ள அவங்களே பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெண்குயின்குள்ள ஒரு ஹியூமனை உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு சுத்தமா பிடிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு பிடிக்காத ஒரு வேலைனாலயா இருக்கலாம், ஃபேமிலி பிரஷர்னாலயா இருக்கலாம், நம்மளோட கேவலமான வாழ்க்கையினாலயா இருக்கலாம். சோ இது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு ஏதாச்சும் ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு தனியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் யோசிச்சிருப்போம். இன்டு தி வைல்ட் படத்துல வர மாதிரி, 96 படத்துல வர மாதிரி. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பெண்குயின் நம்ம பண்ண முடியாத விஷயத்தை பண்ணுது அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி டீப் சீல இருந்த ஒரு ஆங்கிலர் ஃபிஷ் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தது. அண்ட் ஆல்சோ இக்கரஸோட ஸ்டோரியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னதான் அவனோட விங்ஸ் வந்துட்டு மெல்ட் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவன் வந்துட்டு சூரியனை நோக்கி பறப்பான். இந்த 3 ஸ்டோரிஸ்லயுமே காமன் ஒரு விஷயம் இருக்குது. தே ஆல் டை. இந்த பெண்குயின் வந்துட்டு டிப்ரெஸ்ட்னு சொல்றாங்க. டீப் சீல இருந்து மேல வந்த மீன் வந்துட்டு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இக்கரஸ் வந்துட்டு ஒரு ஸ்டூபிட்னு சொல்றாங்க. இந்த 3 கதையிலுமே அவங்க இறந்து போயிருவாங்க. ஆனாலும் அதை நம்ம ரொமான்டிசைஸ் பண்றோம். ஏன்னா அதுக்குள்ள நம்மளே பாக்குறோம். நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், எது மோசம்? நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணி இறந்து போறதா, இல்ல நம்ம இறந்து போயிருவோம்னு தெரிஞ்சு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணாம இருக்கிறதா?